வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பியில் கேட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சாப்டரில் இருந்து இந்த சம்மை பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, R is equal to 5%, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%ன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் N is equal to 3 years அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 122 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சா 122 ரூபா கிடைக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா P is equal to என்ன, பிரின்சிபல் அமௌண்ட்டு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஏக்கு என்ன ஃபார்முலா தெரியும், P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் என்னன்னு தெரியுமா. இப்போ நமக்கு என்ன தேவை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தேவை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, மொத்த தொகையிலிருந்து அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சிட்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அப்போ ஏக்கு பதிலாக நம்ம அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாமா, ஹோல் பவர் n மைனஸ் பின்னு கிடைக்குமா. நான் என்ன பண்ணுறேன், P ரெண்டு பக்கமும் காமனாக இருக்கனால வெளியில் எடுத்துருதேன். ஸோ அப்போ நமக்கு வந்து இப்படி கிடைக்குமா. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து அதுக்கப்புறம் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். என்ன, P இன்ட்டு N இன்ட்டு R/100. ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years கண்டுபிடிச்சிடலாமா. என்ன கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு P என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும். N எத்தனை, 3 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100. அப்போ 15 இன்ட்டு P டிவைடட் பை 100ன்னு கிடச்சிருக்கு. இதை கூட நம்ம அடிக்கலாம். அப்போ 3/20 இன்ட்டு P, இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. இப்போ இதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 1 + R வந்து எத்தனை, 5% டிவைடட் பை 100 ஹோல் பவர் n வந்து எத்தனை, 3. அப்போ இது என்னவா ஆகும், இதை நான் அடிக்க போகிறேன். அப்போ 20ன்னு கிடைக்குமா. அப்போ 1 + 1/20 த ஹோல் பவர் கியூப் மைனஸ் 1ன்னு கிடைக்குமா. இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா. அப்போ 20 + 1ன்னு ஆகுமா. அப்போ 21/20 த ஹோல் பவர் 3 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அதாவது என்ன அர்த்தம், இப்போ 21 3 times போடணும். அதே மாதிரி கீழே 20 3 times போடணும், மைனஸ் 1. ஸோ அப்போ இப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, 21 × 21 வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், 441 × 21. அதே மாதிரி 2 × 2 4, 4 × 2 8. அப்புறம் இந்த 3 0வை நம்ம இதோட சேர்த்துக்கலாம், மைனஸ் 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 441ஐயும் 21ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 9P இன்ட்டு 9261ன்னு கிடச்சிருக்கு டிவைடட் பை 8000 மைனஸ் 1. இப்போ இது இங்கேயும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா. அப்போ என்ன ஆகும், 9261 இங்கே 8000 வந்து அங்கே போயிருமா, கீழே டிவைடட் பை 8000 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years என்ன கிடச்சிருக்கு. இப்போ இதை கழிச்சிட்டோம்னா 1261 டிவைடட் பை 8000ன்னு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 122 கிடைக்கும். இதைத்தான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அப்போ CI, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 122வா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், P இன்ட்டு 1261/8000. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 3/20 இன்ட்டு P இஸ் ஈக்குவல் டு 122. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கமும் P காமனாக இருக்கனால வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 1261 டிவைடட் பை
8000 மைனஸ் 3/20 இஸ் ஈக்குவல் டு 122 rupees. இப்போ என்ன ஆகும்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 8000க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுக்க போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 8000 தான் கிடைக்கும். ஸோ இது அப்படியே இருக்குமா? மைனஸ் இப்போ வந்து 20 கூட எதை பெருக்குனா 8000 ஆகும்? 400 ஆகுமா? அப்போ 400 × 3 வந்து 1200ன்னு கிடைக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 122. அப்போ இதை டைரெக்டாக நம்ம கழிச்சிடலாமா? 1261லேருந்து 1200 போச்சுன்னா 61/8000ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 122. இப்போ இதை நம்ம அடிக்கலாமா? 2ஆல் 2 வரும். ஸோ அப்போ P இஸ் ஈக்குவல் டு 2 × 8000. அப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 16000 ரூபாய். ஆன்சர் இஸ் 16,000. இதுதான் அந்த பிரின்சிபல் அமௌண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.